ஸ்பாட்டில் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் விஜயகாந்த் சார்ட்டு வந்தது தான் அது எனக்கு. என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஒரு 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 சின்ன கல் எடுத்து அப்படி அடிப்பார். அடித்த உடனே திருப்பி பார்ப்பாங்க, ஒரு கம்பு நிற்பார். அவங்களுக்கு தெரியும் வந்து அடிச்சு. அது மாதிரி அந்த பழக்கம் என்கிட்ட அவர்கிட்ட வந்து ஒட்டிக்கிச்சு. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், கேமராமேன் வந்து பண்ணிடுறதில்ல. கேமரா இங்கே இருக்குது, இப்படி அடித்தேன். அடித்த உடனே என்ன ஆச்சு, ஒரு கிரேப் சாப்பிட்டேன் தான், அதை அடித்தேன். அடித்த உடனே அப்போ சில்க் வந்து அங்கே நின்றுருந்தாங்க. டக்குன்னு அவங்க மேலே போய் விழுந்துடுச்சு அது. போதுமே. அப்புறம் அது விழுந்த உடனே எனக்கு என்ன பயம்னா, சில்க் வந்து ரொம்ப ரொம்ப ஷீ இஸ் ஃபைனஸ்ட் ஆர்டிஸ்ட், ஃபைனஸ்ட் விமன். ரொம்ப அதாவது வந்து ஒரு மனிதாபிமானமுள்ள ஒரு பெண் அவங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது இல்லைங்களா. அப்போ தான் 2வது நாள் 3வது நாள் ஷூட்டிங்கு. எனக்கு ஒரு சக்குன்னு பயம் வந்துடுச்சு எனக்கு. ஆனால் அவங்க திரும்பி நான் பார்த்தோன்னு சிரிச்சாங்க. அதை என் ஒய்ஃப் பார்த்துச்சு. முடிஞ்சிச்சு இல்லையா. இப்போ நீ அடிச்சதுக்கும் பரவாயில்ல, அவ ஏன் சிரிச்சா. அது போக 200 ரூபா சரி வேற இப்போ வந்து நிற்குது. அப்போ எல்லாமே அது சேம் டே நடக்குது இல்லையா. அப்போ வந்து இதுவாகுது. இப்போ என்னென்னா, இவங்க சில்க் வந்து அவங்களோட ஜெயிலில் டார்ச்சர் பண்ணி, சில்க் வந்து அங்கே சீனியரு, ரோஜாவை டார்ச்சர் பண்ண மாதிரி அந்த சிகரெட்டை வச்சு வாயில் வச்சு பிடிடி இப்படின்னு பிடிச்சா அரைகிற மாதிரி ஒரு சீனு. ஒரு அரை விட்டுது பாருங்க ரோஜா. சில்க் ஆடு புது போய் விழுந்தது பல்லாரு.